வணக்கம் கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கே? இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் நெருங்கி வந்துன்னு இல்லையா? அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ பேச போகிறேன். என்ன ஃபெஸ்டிவல் அது? கரெக்ட், சிவராத்திரி. சிவராத்திரியை பற்றி தான் உங்களுக்கு நான் கதை சொல்லலான்னு இருக்கேன். சிவராத்திரியோட தாத்பரியம் என்ன அப்படிங்கிற அந்த கதை, சிவராத்திரி ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது. இப்போ நம்மளோட செலிப்ரேஷனில் 2 இருக்குது. ஒன்று பண்டிகை, இன்னொன்று விரதம், நோன்பு, பூஜை, அந்த மாதிரி. சிவராத்திரியெல்லாம் பண்டிகைங்கிறதுல வராது. இப்போ தீபாவளி பண்டிகை, நவராத்திரி பண்டிகை, விநாயக சதுர்த்தி பூஜையும் உண்டு, பண்டிகையும் உண்டு, ரெண்டும் உண்டு. நவராத்திரியும் அப்படிதான், பூஜையும் உண்டு, பண்டிகையும் உண்டு. இதில் சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, அந்த மாதிரி இதெல்லாம் நோன்பு, பூஜை, அதுதான் பிரதானம். அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதில் ரொம்ப பெருசாக நம்ம ஒரு புதுசு கட்டிக்கணும், புது ட்ரெஸ் போட்டுக்கணும், நிறைய விதவிதமாக ஸ்வீட்ஸ்லாம் வீட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மெயினாக டிவோஷன், சுவாமியை வேண்டிக்கிறது, பூஜை பண்ணுறது, விரதம் இருக்கிறது, அதெல்லாம் தான் இதில் இம்பார்ட்டண்ட். அதுதான் சிவராத்திரி. இப்போ சிவராத்திரி எப்போ வரும்? மாசி மாதத்தில் வர தேய்பிரையில் வர சதுர்தசியை தான் நம்ம சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். மாசி மாதம் இப்போ பிறக்க போகிறது. இப்போ இந்த வளர்பிறை, தேய்பிறை, இது ரெண்டும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய இங்கிலீஷ் கேலண்டரில் ஜஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரியில் மட்டும் 28 தேதி, பாக்கி எல்லாம் 30 தேதி அல்லது 31 தேதி, அப்படியும் ஒரு ரொட்டீனில் இருக்கும். ஆனால் நம்ம ஹிந்து கேலண்டர் அப்படி கிடையாது. ஹிந்து கேலண்டர் என்ன பண்ணோம், 2 விதமாக நம்ம அது வச்சுட்டு இருக்கோம். ஒன்று சூரியன் எப்படி நகர்றதோ அதை அடிப்படையாக கொண்டது, அல்லது சந்திரனோட மூமெண்ட்டை அடிப்படையாக கொண்டது. இப்போ அந்த மாதிரி வச்சுக்கும்போது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற நாள் வளர்பிறை. அதாவது நம்ம அமாவாசை அன்னைக்கு நம்ம மூன் பார்க்கவே முடியாது, சந்திரனை பார்க்க வானத்தில் இருக்கவே இருக்காது, டோட்டல் இருட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரதமர், அதுக்கப்புறம் விதியை, அன்னைக்கும் ரொம்ப தெரியாது. அப்புறம் திருதியை அன்னைக்கு தான் கிரெசன்ட் மூன், சின்னதாக மூன் தெரியும். அப்புறம் சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமின்னு வரும். பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல் மூன் அப்படியே ஜிலுன்னு அழகாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு அப்புறம் அதே மாதிரி இருக்குமானேலாம் அப்படி இருக்காது. திருப்பி அப்படியே கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பிரதம, அதே சைக்கிள், விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமின்னு அப்படியே கடைசி நாள் சதுர்தசி, அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை. இதுதான், அதாவது இந்த நிலா எப்போ தேஞ்சுட்டே வருதோ அது தேய்பிறை, நிலா வளர்ந்துட்டே வர்றது வளர்பிறை. இதுதான் வளர்பிறை, தேய்பிறை அப்படிங்கிறது. இப்போ இந்த தேய்பிறை, அதை அந்த தேய்பிறையில் வர சதுர்தசி அன்னைக்கு தான் நம்ம சிவராத்திரியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது எப்படி வந்தது, ஏன் அந்த ஒரு நாளை வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கதை இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.